ஹாய் எவ்ரிவன், நான் உங்க தேவகிருபா. இன்னைக்கு டைரி செக்மெண்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரி வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஈக்குவலான லேண்ட்ஸும் அழகான வீடு கட்ட தேவையான பிரிக்ஸும் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு வீடு கட்ட உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஒரு நாளைக்கு 5 பிரிக்ஸை வச்சு he just started to build the house. வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, keep on doing his work without taking any ரெஸ்ட் எடுக்காமல் அவரோட வேலையில் அவர் பண்ணிகிட்டே இருக்கார். மழையெல்லாம் பெய்யுது, எல்லாம் பண்ணுது, எல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள் வருது. எல்லாரும் சொல்கிறாங்க, யூ கேன் டேக் சம் பிரேக், நாளைக்கு பண்ணலாமே, இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், யூ ஹாவ் அ லாட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் he doesn't bother about that. அவர் ஸ்டார்ட் பண்ண வேலையில் கொஞ்சம் நிமிடாமல் ஒரு பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு 1 year ஆகுது. 1 yearல he completed the house கட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிட்டார். இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he is waiting for the perfect time to start with the house. ஒரு பர்ஃபெக்டான நல்ல நேரத்துக்காக ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு நாள் சரியில்லை, நாளைக்கு பண்ணலாம், இன்னைக்கு மழை பெய்யுது, will do next day அப்படின்னு அவர் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, பெரிய புயல் வருது, மழை வருது. வீடு கட்டினவர் சேஃபா வீட்டில் இருக்காரு. இவரோட பிரிக்ஸ் எல்லாம் வந்து மண்ணில் வந்து அப்படி முடிக்கிறது. From this story, I am trying to tell you that stop procrastinating things. நாளைக்கு அப்படின்னு ஒரு விஷயம் கல்படுத்தே இருக்கும்போது அந்த விஷயம் வந்து இத்தனோண்டா இருக்கிறது ஒரு நாள்ல இவ்வளவு பெரிய பாறையா மாறுது. அதனால இன்னைக்கான விஷயத்த நம்ம இன்னைக்கு செய்யணும். ரீசெண்டாக நான் ஒரு புக் படித்தேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லான புக்கு. உங்களுக்கு டைம் கிடைச்சுன்னா அந்த புக்கு படிங்க. அதுலேருந்து நான் ஒரு லைன் சொல்கிறேன், அந்த புக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. If you want to eat 2 frog, eat the ugliest one first, which means frog சாப்பிட்றது இல்லை. If you have a 2 tasks, do the hardest one first. கடினமான டாஸ்க்கை முதல் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா சின்ன டாஸ்க் ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஸோ இந்த செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Bye.